வணக்கம் மக்களே, நான் உங்கள் Prithvi Raj. வெல்கம் டு kaneeshreenalogics. ஸோ இன்றைக்கி நான் வந்து பொன்னியின் செல்வன் போக இருந்துச்சு என் ஃப்ரெண்டோட. நான் ரெடி ஆகிட்டேன், அவனை வந்து கிளம்ப சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனால் கிளம்பவே இல்லை, லேட் ஆகிக்கிட்டே இருந்தான். சரி வேமாவாடா அப்படின்னு சொன்னேன், அப்படியே லேட் ஆகிட்டான். ஸோ படத்துக்கு போனோம், ஆனால் வந்து டிக்கெட் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து எங்களால் போக முடியல. அது எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சோகமாக இருந்துச்சு, அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் சாரியும் கேட்டான். நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, சரி நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்டா, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அவனை பற்றி எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் கூட வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு இடியம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னாச்சு, நாங்கள் படத்துக்கு போகலான்னு நினச்சோம். ஆனால் அவன் என்ன ஆக்கினா, லேட் ஆக்கினான். நான் அதுக்கு என்ன சொன்னேன், வேமா கிளம்பியோடா, அதாவது ஹரியப் அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கு இடியமா என்ன சொல்லலாம்னா, ஷேக் ஏ லெக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹரியப்புக்கு பதிலாக ஷேக் ஏ லெக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து என்னாச்சு, நாங்கள் தேட்டருக்கு போனோம், ஆனால் இங்கே டிக்கெட் கிடைக்கல. ஸோ அவன் என்ன சொன்னான், என்னடா லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிடறான்னு சொன்னான். அதுக்கு நான் என்ன சொன்னேன், நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்னா இனிமேல் உன் கூட வரப்போறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னேன்னா. ஸோ அதுக்கு இடியம் என்னன்னா, ஐ ஃபீல் யூ, அதாவது நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூக்கு பதிலாக ஐ ஃபீல் யூ அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து என்னாச்சு, படம் பார்க்க முடியல, அதனால என்னானே ரொம்ப சோகமாயிட்டேனா, ஐ எம் ஸோ சேட். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ ஃபீல் ப்ளூ. ஓகே, ஐ ஃபீல் ப்ளூனா நான் சோகமாக இருக்கேன்னு அர்த்தம். ஸோ இந்த 3 வார்த்தையை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றி உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே போடுங்க. அண்ட் நம்மளோட எஸ்எஸ்சி கிராஷ் கோர்ஸ் வந்து போய்க்கிருக்கு, அதையும் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.